ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் லீலாமிருதம் அத்தியாயம் 177. ஜுன்னரை சேர்ந்த சாகு. பூனேவுக்கு அருகில் உள்ள சுன்னர் என்னும் ஊரை சேர்ந்த சாகு என்கின்ற பெண்மணி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. எந்தவித வைத்திய முறைகளும் பலன் அளிக்காத காரணத்தால் அவள் வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் சரண்தாஸ் என்கின்ற துறவி அவளிடம் பிச்சைக்காக வந்திருந்தார். அவரிடம் தன் நிலைமையை அவள் கூறிய போது, அம்மா, அக்கல்கோட்டில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்கின்ற சக்தி வாய்ந்த துறவி ஒருவர் இருக்கிறார். அவரை தரிசனம் செய்தாலே உங்கள் நோய் குணமாகிவிடும். நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக அவரை தரிசனம் செய்ய கிளம்புங்கள் என்று வழிகாட்டினார். சாகு தன் மகளை அழைத்து கொண்டு அக்கல்கோட் வந்தடைந்தாள். அன்று ஸ்ரீ சுவாமி கண்டோபா கோவிலில் அமர்ந்திருந்தார். ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு கைகளை கூப்பியவாறு அவள் நின்று கொண்டிருந்தாள். சாகு, நீ மலையளவு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். சரண்தாஸ் கூறியபடி நீ இங்கு வந்தது நல்லதாயிற்று. இந்த வெள்ளைக்கல்லை இழைத்து உன் உடல் முழுவதும் பூசிக்கொள் என்று கூறி அவளை ஆசீர்வதித்தாள். அவள் ஸ்ரீ சுவாமிக்கு சேவைகள் செய்து கொண்டே பிச்சை எடுத்து சாப்பிட்டு வந்தாள். ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்வாள். வெள்ளைக்கல்லை இழைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வாள். 1 மாதத்திற்கு பிறகு அவள் உடல் பொன்மேனியாக மாறியிருந்தது. நோய் முற்றிலும் குணமாகி இருந்தது. பின்னர் ஸ்ரீ சுவாமிகளிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு சென்றாள். எளியோரின் கஷ்டங்களை நீக்கி அருள்வதில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை விட சிறந்த இரட்சகர் எவருமில்லை. அதனால்தான் அனைவரும் அவரை அனாதைகளின் தாய் என்று புகழ்ந்து கூறுகின்றனர். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.